அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் புயல் சேனல். நாம் ஏற்கனவே சிதம்பரம் நேரடி பிள்ளையார் தெருவில் அமைந்துள்ள திருமூல சித்த வைத்தியசாலையை பற்றி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதனுடைய மருத்துவர்கள் டாக்டர் கே வத்சலாதேவி அவர்களை பற்றியும், சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் முனைவர் கே ஜானகிராமன் ஐயா அவர்களை பற்றியும் நாம் ஏற்கனவே பேட்டி கண்டு தமிழ் புயல் சேனலில் வெளியிட்டிருக்கின்றோம். அவர்கள் நிறைய மருந்துகள் தயாரித்திருக்கின்றார்கள். சித்த மருத்துவத்திலே பல ஆய்வுகள் செய்து பல மருந்துகளை அவர்கள் தயார் செய்திருக்கின்றார்கள். அதை பல மக்கள் பயன்படுத்தி நல்ல பயனை அடைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மருந்துகளை பயன்படுத்தி நல்ல முறையில் பயனடைந்த ஒருவரை இப்போது நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவர் நான் எல்லோருக்குமே தமிழக மக்களால் நன்கு அறியப்பட்டவர். இணையதளத்தில் ஆன்மீக பேச்சாளர் அவர்தான் மன்னை மாதவன் ஐயா அவர்கள். அவர்கள் இந்த மருந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல பயனை அடைந்திருக்கின்றார்கள். அவர் என்ன முறையில் இந்த மருந்துகளை பயன்படுத்தினார்கள், என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தினார்கள், எப்படிப்பட்ட பயனை அடைந்தார்கள் என்பதை பற்றி அவரிடமே நாம் நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா? ரொம்ப நலமா இருக்கேன் ஐயா. சந்தோஷம். நீங்க நல்ல எழுத்தாளர், பேச்சாளர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. மன்னை மாதவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம சர்ச் பண்ணாக்க நிறைய கிடைக்குது. சந்தோஷம். அந்த வகையில நீங்க திருமூலர் மருத்துவமனையில மருந்துகள்லாம் வாங்கி நல்ல முறையில குணமாகி நிறைய பெருமைகளை பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னென்ன மருந்துகளை நீங்க இங்க பயன்படுத்துறீங்க, எந்த வகையில அது உங்களுக்கு நல்ல பயன் அடைஞ்சிருக்கீங்க, அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. நல்ல சேவை. உங்க சேனல் இவங்க எல்லாரும் பாக்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நீங்கள் பேசிய தமிழுக்கு தலை வணங்குகிறேன். வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையான தமிழ். இது போல தமிழ்ல இன்னைக்கு யாரும் பேசுறது இல்ல. அதாவது தசமூல சூரணம், இதற்கு பெயர் தசமூல சூரணம். இதை பற்றி வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நான் சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம். அந்த கடையில பொருள் நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம்? திருப்பி அந்த கடையில போய் வாங்கன்னு சொல்லுவோம். அதே போல இந்த தசமூல சூரணம் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு மூலம் 10 வகையான மூலம் இருக்குன்னு சொல்றாங்க சித்த மருத்துவத்துல. இந்த 10 வகையான மூல நோயையும் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த தசமூல சூரணம். அடிவயிறு உஷ்ணமாவதுனால தான் உங்களுக்கு இது போல மூல நோய்கள் வருது. வயிற்றுல அஜீரண பிரச்சனைகள், இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் வருது. அத்தனையும் சரி செய்யக்கூடிய மருந்து இது. இது திருமூல சேம்பர்ல திருமூல வைத்தியசாலை அவங்க தயாரிச்சதுங்களா? அவங்க தயாரிச்சது. அவங்க முதல்ல எனக்கு இதை கொடுத்ததே அவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். 5 வருடமா நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, மலக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் முழுவதுமாக மலம் கழிப்பதில்லை. ஒரு 20% 30% மலம் உள்ளுக்குள்ளேயே தங்கிடுது. இதற்காக தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பேதிக்கு சாப்பிட சொன்னாங்க. நாள் 2, வாரம் 2, வருஷம் 2 அப்படின்னு பேதிக்கு சாப்பிட சொன்னாங்க. இன்றைய சூழல் அது எல்லாராலையும் முடியல. அப்போ இதை வாரத்துல 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்க 3 நாள் இதை பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலக்கட்டு உடைந்து வயிறு உங்களுக்கு மிக 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 லகுவாக இருக்கும். எப்படின்னா, சாப்பிட்றோம்ல, இரவு சாப்பாடை முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வெந்நீர்ல இதை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு சுத்தமாயிடும். இந்த வாரத்துல 3 நாள் எடுக்கலாம். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்கணும். இதை பற்றி என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா, ஒரிசா மாநிலத்துக்கு நான் போறேன். ஒரு விஷயமாக ஒரிசா மாநிலத்துக்கு போறேன். நம்ம மாநிலத்துல இருக்க மாதிரி அங்க இல்ல. சாப்பாடு எல்லாம் வேற, அங்க செய்யக்கூடிய எண்ணெய் வேற, சாப்பாடெல்லாம் வேற. அப்படி சாப்பிடும் போது எனக்கு வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை எதுக்கும் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை நான் கையில எடுத்துட்டு போனாங்க. அப்போ அங்க போயிட்டு நம்ம ஒரு லாட்ஜில தங்குறோம் போது அங்க போய் நம்ம யாரை போய் வெந்நீர் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும்? சரின்னு சொல்லிட்டு இரவு ஒரு 10 மணிக்கு நான் படுக்க போகும்போது ஒரு கை நிறைய தசமூல சூரணத்தை எடுத்து வாயில போட்டு நல்ல உமிழ்நீரோட சேர்த்து முழுங்கிட்டு பச்சை தண்ணி தான் குடிச்சேன். பச்சை தண்ணியை தான் மேலே குடித்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 1:30-2 மணி, இரவு 1:30-2 மணிக்கு வயிறு சுத்தமாகி அந்த என்னுடைய ஒரிசானுடைய பயணத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வர வரலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அஜீரண பிரச்சனையும் இல்லை. இதை பற்றி திருமதி வத்சலாதேவி அவர்கள், சார் இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னையிலேருந்து இன்னை வரலையும் நான் தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்கேன். அதாவது நான் பயனடைந்தேன். என்ன நான் அடைஞ்ச பயனை எல்லாரும் பயனடையும். அதுக்காக இதை தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கி பயனடைய வேண்டும் என்று
ஒரு பயனாளராக ஒரு கஸ்டமரா நான் வந்து இதை வந்து சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி நன்றி நன்றி. வேற என்ன மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தி? வேற வந்து பாத்தீங்கன்னா ஐயா, இதுக்கு பேர் வந்து நேத்திர பூண்டுன்னு பேர். நேத்திர பூண்டு. நேத்திர பூண்டு. ஓ. நேத்திர பூண்டு என்பது ஒரு மூலிகை, கண்ணு மாதிரியே இருக்கும் அந்த மூலிகை. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து நேத்திர பூண்டு அப்படின்னு பேர் இந்த மூலிகை. இந்த மூலிகையிலேருந்து சாறு எடுத்து இந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த நேத்திர பூண்டும் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமா நான் வந்து பயன்படுத்துறேன். இது எதுக்காக பயன்படுது? இது வந்து காலத்தின் கட்டாயம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த நேத்திர பூண்டு என்பது காலத்தின் கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே செல்போன் பாக்குறோமா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் செல்போனை பாக்குறது இல்ல, நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுடைய கண்கள் வந்து அந்த ஒளிக்கு இதுவாகுது, அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடாப்ட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்வையில கண்ணுல ஒரு சோர்வு வரும், கண்ணுல ஒரு சோர்வு வரும். ஆமா, கண்ணுல வந்து சோர்வு வரும். பிள்ளைங்க எல்லாம் இளம் வயதிலே கண்ணாடி போடுறாங்க, ஓரளவுக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எப்ப பாரு கணினியை பார்த்துட்டு கணினி முன்னாடியே உட்காடுறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அந்த கண்ணுல வந்து இரிட்டேஷன் சொல்லுவோம், இரிட்டேஷன் வரும், எரிச்சல் வரும். அதனால இன்றைய காலகட்டத்தின் தேவை, அவசியமான தேவை இது. இந்த நேத்திர பூண்டு என்பது எப்படி இருக்கும்னா, மத்த கண் மருந்துகள் மாதிரி லகுவாக இருக்காது. எண்ணெய் தான், எண்ணெய் ரொம்ப நல்லது. இந்த நேத்திர பூண்டை ஒரு சொட்டு போட்டா போதும், கண்ணுல படுக்கும்போது ஒரு சொட்டு நீங்க வந்து கண்ணுல போட்டீங்கன்னா, நீங்க தூங்கி காலையில எந்திரிக்கும் போது இதனுடைய அருமையை நீங்களே உணர்வீர்கள். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலமுறை எழுந்திருக்கும் போது கண்ணு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எரிச்சல் இருக்காது, எந்த விதமான இதுவும் இருக்காது. இது காலத்தின் கட்டாயம். நீங்க உங்களுக்கு வந்து கண்ணுல பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எல்லோரும் இதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இதையும் கடந்த 5 ஆண்டு காலமாக பயன்படுத்தி நான் வந்து பலன் பெற்றவன். இந்த நேத்திர பூண்டை சின்ன வயசுல இருந்தே நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்ணாடி போடுறத தள்ளி போடலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து இதுல வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, கண்ணுல வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்க, கண்ணுல வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 1 வருட காலம் கழிச்சுதான் இதை பயன்படுத்தணும். மத்தவங்க எப்ப வேணா பயன்படுத்தலாம், தூங்கும் போது இதை வந்து பயன்படுத்தலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அதாவது இந்த கெமிக்கல் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் இல்லாதனால பக்க விளைவுகள் இல்லாத மருந்து. மீண்டும் கூறுகிறேன், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இது காலத்தின் கட்டாயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. இதை வந்து சொன்னா எல்லாருமே கொஞ்சம் சிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி என்ன மருந்து? இதுக்கு பேர் வந்து குரட்டை சூரணம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த குரட்டை விடுறாங்க பாத்தீங்களா, குரட்டை. ஆமா, குரட்டை, சைனஸ், மைக்ரைன், தலைவலி இதெல்லாம் போகக்கூடிய சூரணம் குரட்டை சூரணம்னு பேரு. அளவில் சிறியது, ஆனா அளவில் சிறியது விளைவில் பெரியது, அளவில் சிறியது விளைவில் பெரியது. இந்த கொரட்ட சூரணம் வந்து நீங்க அந்த கொரட்ட சூரணத்தை மூக்குல வந்து இழுக்கணும், 2 மூக்குலையும் இழுக்கணும். இது ஒண்ணும் பழைய சித்தர்கள் சொன்ன பழைய முறை, நசியம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பழைய முறை தான். இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணா 2 மூக்குலையும் நீங்க வந்து இழுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மண்டை பாரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து ஆமா தலை பாரமா இருக்கு, சளியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மண்டை பாரம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த வேலையிலயும் உங்களுக்கு வந்து கவனமே இருக்காது, ரொம்ப அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி தலை பாரம் ஆச்சுன்னா இதை நீங்க வந்து மூக்குல இழுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். தும்மல் வரும், மூக்குலயும் சளி வரும், சிந்தி தான் போடணும் நம்ம. என்ன, மூக்குல இருக்கக்கூடிய சளி மொத்தமும் வந்து வந்துடும். அடுத்த 1/2 மணி நேரத்துல நீங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான மருந்து. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த தலைவலி வந்து சரியாகாத நிலையில கூட இதை கொஞ்சம் போட, ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு சிட்டிகை எடுத்து இந்த மூக்குலையும் போட்டீங்கனாலே செஞ்சிடும், அதை வந்து செஞ்சிடும். இது வந்து எப்படின்னா, சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு போடணும். ஏன்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் காலியா இருக்கணும். ஏன்னா சாப்பிட்ட உடனே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாமிட் வந்துடுது. சில பேருக்கு, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அதனால சேஃப்டியா நான் என்ன சொல்றேன்னா, வயிறு காலியா இருக்கும்போது இது வந்து போடலாம். வாரத்துல 3 நாள். சில பேர் தலைக்கு ஊத்துவாங்க, சில பேர் தலைக்கு ஊத்த மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல போறாங்க, அப்போ உங்களுக்கு தூசு படுது இல்ல, தூசுனால மூக்கு அடைக்கும். சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர் மாறும்போது தண்ணி மாறுது, தண்ணி மாறினால மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது உங்களுக்கு, மழை காலம் வெயில் காலம் இது மாதிரி. சில பேர் மண்டை வேர்க்கும், ஹெல்மெட் போட்டு மண்டை வேர்க்கும். அந்த மண்டை வேர்க்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. அந்த மாதிரி நேரத்துல வாரத்துல 3 நாள் நீங்க வந்து மூக்குல வந்து இழுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கும்போது இழுத்துக்கிட்டீங்கன்னா தும்மல் வரும், சளி வரும், சிந்தி போட்டுருங்க, தப்பே கிடையாது. கை வைக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, எடுத்து போட்டு நீங்க வந்து கை கழுவிக்கலாம். மிக 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 அருமையான மருந்து. இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த சைனஸ், மைக்ரைன், தலைவலிலாம் வராது. இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். குரட்டை கூட வந்து குறையும், குரட்டை கூட இல்லாம போறது கூட வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இதுக்கு பேரே வந்து குரட்டை சூரணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 3 தயாரிப்புகளும், இவங்களுடைய இந்த 3 தயாரிப்புகளும் கிட்டத்தட்ட நான் வந்து
தொடர்ச்சியா நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த 3 வந்து பயன்படுத்தி நான் வந்து பலனடைஞ்சேன். அதனால இதை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய நீங்க நான் வந்து இங்க வந்து வந்தேன். நான் இது மாதிரி இதை பயன்படுத்தி நீங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பலனை வந்து அடையணும். இதனுடைய விலைகள்லாம் ஒன்றும் பெரிய விலைகள் கிடையாது. சாதாரண ஒரு எளிய மக்களுக்கு போய் சேரணும்னு அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. பயன்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அதுதான் வந்து என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொன்னேங்க. பயனடையணுன்ற நோக்கத்துல நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. மிக்க மகிழ்ச்சியா. மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் வந்து அதை முடிவு பண்ணுங்க. நன்றி. மிக்க நன்றி.